நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பாக்குற இந்த மிருகம் தான் வால்வரின். இந்த மிருகத்துக்கு தன்னோட உடலை விட மிக பெருசா இருக்கக்கூடிய உயிரினங்களையே கொல்லக்கூடிய அளவுக்கு பலம் இருக்கு. முரட்டுத்தனத்துக்கும் வலிமைக்கும் பேர் போன விலங்குன்னா அது இந்த வால்வரின் தான். ஒப்பனா சொல்லணும்னா இது கரடி இனத்தை சார்ந்த விலங்கு தான். ஆனா கரடி குடும்பத்துல இருக்கிற மற்ற உயிரினங்களை விட இது மிகவும் சிறிய கரடி தான். வால்வரின் ரொம்பவே கட்டுக்கோப்பான தசைப்பிடிப்பான ஊனுண்ணி. இந்த மிருகம் ஐரோப்பாவின் நார்டிக் நாடுகள் மற்றும் மேற்கு ரஷ்யா, அலாஸ்கா, கனடா, சைபீரியா இந்த மாதிரியான இடங்கள்ல அதிக அளவு எண்ணிக்கையில காணப்படுது. ஆனா 19ஆம் நூற்றாண்டுல இருந்து மக்கள் அந்த மிருகத்தை பொறி வச்சு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வேகமா காடுகளும் அழிஞ்சு வர்றதுனால இந்த மாதிரியான மிருகங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. தென்துருவ ஐரோப்பிய எல்லை பகுதியில இந்த மிருகங்கள் முற்றிலுமா அழிஞ்சிட்டு இருந்தாலும் கூட வட அமெரிக்கா மற்றும் வட ஆசியால அதிக அளவுல இருக்கிறதா கணிக்கப்பட்டிருக்கு. உடல் வலிமையை பொறுத்தவரையில இது ஒரு பயங்கரமான கொடூரமான மிருகம். ஆனா இதுக்கு சின்ன கால்கள் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம பறந்து விரிஞ்ச உருண்டையான தலை இருக்கு. இதோட கண்களும் ரொம்ப சின்னதா தான் இருக்கும். இதோட காதுகள் உருண்டை வடிவில் இருக்கும். கிட்டத்தட்ட சொன்னா ஒரு குட்டி கரடி எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கு. இதோட கால்கள் சின்னதுதான். ஆனாலும் இந்த கால்கள்ல 5 விரல்களும் பெரிய பாதங்களும் இருக்கு. இந்த மிருகத்தோட கால்களோட அமைப்பு படி இதுங்களால ஆழமான பணியில கூட நகர்ந்து செல்ல முடியும். நல்லா முதிர்ச்சி அடைந்த ஒரு வால்வரின் கிட்டத்தட்ட ஒரு நாயோட அளவு இருக்கும். இதோட நீளம் 65 இருந்து 90 சென்டிமீட்டருக்குள்ள இருக்கும். மற்ற மிருகங்களோட வால் மாதிரி இதோட வால் சின்னதா இருக்காது. கொஞ்சம் தடிமனா 7 முதல் 10 அங்குலம் நீளம் வரைக்கும் இருக்கும். இன்னொரு விஷயத்தை கேட்டா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. இதுல ஆண் மிருகத்தோட எடை 31 கிலோக்கும் அதிகமா இருக்குமா. ஆண் மிருகங்கள் தான் பெண் மிருகங்களை விட 30% பெருசா இருக்கும். வால்வரினுக்கு தடித்த அடர்ந்த மற்றும் எண்ணெய் தன்மையான ரோமமும் இருக்கு. ஆனா இந்த மிருகத்துக்கு தண்ணினா பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இந்த மிருகங்களுக்கு உறைபனியையும் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. இந்த வால்வரின்களுக்கு வாயின் பிற்பகுதியில சிறப்பான மேல் கடவாய் பற்கள் இருக்கு. இதை வச்சுதான் பனிகள்ல கெட்டியா உறைஞ்சிருக்கிற இறைகளையும் மற்ற இறந்த விலங்குகளோட இறைச்சிகளையும் கிழிச்சு எடுக்குது. முன்னொரு காலத்துல வால்வரின்கள் மற்றொரு விலங்குகளால கொல்லப்பட்ட உணவுகளை தான் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கு. போக போக தான் தன்னோட ஸ்ட்ரென்த் உணர்ந்த வால்வரின்கள் தனியாவே வேட்டையாடுது. அதுவும் தன்னை விட பெரிய மிருகங்கள் கூட. இவ்வளவு கொடூரமான இந்த மிருகங்கள் ஒரு சில நேரங்கள்ல தாவரங்களோட பாகங்களையும் சாப்பிடுறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. வால்வரின் மிருகங்களோட கர்ப்ப காலம் 30 இருந்து 50 நாட்கள் மட்டும்தான். இந்த மிருகம் வசந்த காலங்கள்ல பொதுவா 2 அல்லது 3 குட்டி போடுது. இந்த குட்டிகள் சீக்கிரமாவே வளர்ச்சி அடைஞ்சிரும். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்திலேயே முதிர்ந்த விலங்குகள் எந்த அளவுல இருக்குமோ அந்த அளவு வந்துருது. ஓவராலா பார்த்தோம்னா இந்த மிருகங்களோட சராசரி ஆயுட்காலம் 13 வருஷம் தான். இந்த வால்வரின் குட்டிகளுக்கு ஒரே ஒரு பறவையால மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கு. அதுதான் கழுகு. இந்த கழுகு ஒரு சில நேரங்கள்ல வால்வரின் குட்டிகளை தூக்கிட்டு போயிரும். இந்த உலகத்துல இருக்கிற மொத்த வால்வரின்களோட எண்ணிக்கை இது வரைக்கும் தெரியவே இல்ல, யாரும் சொல்லவும் இல்ல. ஆனா இந்த மிருகமானது குறைந்த எண்ணிக்கையில தான் இருக்கு. இந்த வால்வரின் மிருகங்கள் வாழ்றதுக்கு பெரிய வாழ்விடங்கள் தேவைப்படுது. ஆனா மனிதர்களோ அதை அனுமதிக்கிறதே கிடையாது. இதனாலதான் இந்த மிருகங்கள் பொறி வச்சு வேட்டையாடப்படுது. இந்த மாதிரி வேட்டையாடப்படுறதுனாலதான் இந்த மிருகங்களோட எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. இந்த மிருகங்களோட முன்னாள் வாழ்விடங்கள் பல அழிஞ்சும் போச்சு. இந்த மிருகத்தை ஆபத்திற்குரிய இனம்னு பிரகடனப்படுத்தி இந்த இனத்தை காப்பாற்றுறதுக்குன்னு எடுத்த முயற்சிகள் சிறிதளவு வெற்றி கொடுத்ததா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. பல்வேறு நகரங்களுக்கும் பல்வேறு நிறுவனங்களுக்கும் வால்வரின் ஒரு சின்னமா பயன்படுத்தப்படுது. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா அமெரிக்காவின் மெக்சிகன் மாநிலம் காலம் காலமா வால்வரின் மாநிலம் தான் அழைக்கப்படுது. ஏன்னா மெக்சிகன் பல்கலைக்கழகம் தமது சின்னமா வால்வரினை தான் வச்சிருக்கு. ட்ராய்டு விலங்கு காட்சி சாலையில 2005ல 2 வால்வரின் குட்டிகள் பிறந்ததா அந்த விலங்கு காட்சி சாலை அறிவித்திருந்துச்சு. அந்த காலத்துல உலகம் முழுசும் மொத்தமே 77 வால்வரின்கள் தான் இந்த மாதிரி விலங்குகள் காட்சி சாலையில சிறைப்பட்டு இருந்துச்சு. அதே போல எடின்பர்க் விலங்கு காட்சி சாலையிலையும் 3 வால்வரின்கள் இருக்கு. இது ஒவ்வொன்றும் தனித்தனி சிறையில அடைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா 3 சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிறத விரும்பாது. இந்த மிருகத்தோட பேர்ல வெளிவந்த திரைப்படங்களை கூட எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஆனா பல பேருக்கு இந்த மிருகத்தோட பேர் தெரிஞ்சிருந்தாலும் இந்த மிருகம் இப்படிதான் இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. மிருகங்களை வேட்டையாடுறதுல இருந்து காடுகளை அழிக்கிறது வரைக்கும் இது தொடர்ந்து நடந்துச்சுன்னா இனி வரக்கூடிய தலைமுறைகளுக்கு இந்த மிருகம் இல்ல இன்னும் பல மிருகங்கள் தெரியாமலே போயிடும். இந்த மிருகங்கள் எல்லாம் அழிவுல இருந்து காப்பாத்துறது நம்மளோட கடமையா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இதே மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததா எந்த மாதிரியான வீடியோ எதிர்பார்க்கறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களை அடுத்த வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணும்.